குளியலறை கதவை திறந்து 2ஆம் மாடிக்கு செல்கிறான். அவன் படுக்கையறைக்குள் நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த ரேயியை பார்க்கிறான். ரேயியை கழுத்தை நெரித்துக் கொள்கிறான். ரேயி போராடியதால் சிறிய ஓசை மட்டும் எழுகிறது. மிக்கி அந்த சத்தம் கேட்டதும் மேல்தளத்திற்கு போகிறார். ரேயியை கொன்றுவிட்டு அந்த அந்நியன் ரேயியின் அறைவாசல் பக்கமாக வெளியே வருகிறான். அவன் கீழ்த்தளத்திற்கு செல்ல படிக்கட்டுகளின் அருகே வந்தபோது மிக்கியும் மேல்தளத்தை அடைகிறார். அவரை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த மிக்கி ஏதோ கேட்கிறார். உடனே அந்த அந்நியன் தனது ஒளித்துடைத்திருந்த கத்தியால் அவரை குத்துகிறான். அவனை படிக்கட்டுகளில் தள்ளிவிடுகிறான். மிக்கி கீழே விழுந்து முதல் தள படிக்கட்டின் முதல் படியின் அருகே விழுகிறார். உயிருக்காக போராடி கொண்டிருந்த அவரை கோபத்தில் அவன் மிக்கியின் தலைக்குள் நேரடியாக குத்துகிறான். மிக்கி உடனடியாக இறந்து விடுகிறார். அவரின் மரணம் உறுதியாகியதும் அங்கே இருக்கும் மற்ற 2 பேரையும் அமைதியாக கணக்கிட்டு பார்த்தார். அப்பொழுது மேல்தளத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. உடனே அவர் கத்தியை கையில் பிடித்தவாறே அடுக்குமாடிக்கு சென்றார். யாசுகோவும் நீனாவும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர். அந்நியன் அவர்களையும் கொடூரமாக கொன்றான். தனது மகளை காப்பாற்ற யாசுகோ மிகுந்த போராட்டம் செய்தார். ஆனால் அவளையும் அவர் கொடூரமாக கொன்றுவிட்டான். யாசுகோ மட்டுமல்ல, நீனாவையும் அவர் மிக மோசமாக கொன்றான். யாசுகோவின் உடலில் பல காயங்கள் இருந்தன. அந்த தெரியாத விசித்திரனவர் அவர்களை எல்லாரையும் கொன்ற பின்னர் தேநீர் குடித்தார். சில பழங்களையும் சாப்பிட்டார். அவர் தெளிவில்லாமல் சோர்வுற்றதாக இருந்ததால் அவருடைய சோபாவில் ஓய்வு எடுத்தார். பின் அவர் அந்த இடத்தை விட்டு சென்றார். நேரம் கடந்து அடுத்த நாள் காலை வந்தது. அருகில் உள்ள வீட்டில் வசிக்கும் யசுகோவின் தாய் அவர்களை அழைத்தால் பதில் ஏதும் வரவில்லை. அவர்களே தூங்குகிறார்கள் என நினைத்து ஒரு சில நேரம் பிறகு மீண்டும் அழைத்தார். ஆனால் பதில் வராமல் இருப்பதை கேட்டு அவருக்கு ஏதோ சந்தேகம் எழுந்தது. காலை 10:30 அவர்கள் எழுந்திராததை பார்த்து அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் அவர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று விசாரணை செய்ய முடிவு செய்தார். அவள் முதல் மாடிக்கு ஏறுகிறாள். அங்கு படுக்கை அருகே தனது மருமகன் கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் இருப்பதை அவள் கண்டுபிடிக்கிறாள். இது யசுகோவின் தாயை மிகவும் அதிர்ச்சியாக்குமாக்குகிறது. அவள் துரிதமாக ஓடி போலீஸை அழைக்கிறாள். போலீசும் உடனே யசுகோவின் வீட்டிற்கு வந்தனர். இது ஒரு பெரிய வழக்காக இருப்பதால் சான்றுகளை குறித்து முன்னெடுத்தனர். வீட்டில் எங்கும் சான்றுகள் இருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர் கொலை செய்த பின் மிக்கியின் இரத்தத்தில் நடந்ததால் அவருடைய துணியில் இருந்த இரத்தத்தை போலீசார் கண்டறிந்தனர். அதனால் அவர் நடந்து சென்ற பாதம் மிக்கியின் இரத்தத்தில் நிச்சயமாக தடமாக இருந்தது. அதற்கு கூடுதல் அவர் தனது உடை பெரும்பாலானவற்றையும் விட்டு சென்றார். குறிப்பாக ஜாக்கெட், டி-ஷர்ட், முத்திரை, தொப்பி, கசரி, பைக்கு பேக், கைப்பாத்திகள் மற்றும் இன்னும் பல. அதை சாட்சி என போலீசார் கைப்பற்றினார். அவர் அவர்களின் கழிவறையில் கழித்ததும் போலீசார் அவருடைய மலமாதிரிகளையும் சேகரித்தனர்.